ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ரொம்ப ஹெல்த்தியான கம்பு லட்டு பண்ண போறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல நம்ம எடுத்திருக்கிறது ஒரு கப்பு கம்பு மாவு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வறுத்து மிக்சியில பொடிச்சு வச்சிருக்கேன் வேர்க்கடலை. இந்த அளவுக்கு தான் இருக்கணும், ரொம்ப ஃபைன் பவுடரை அரைக்க கூடாது. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா முந்திரி பருப்பு எடுத்து வச்சிருக்கேன். அப்புறம் சுகருக்காக கரும்பு சர்க்கரை எடுத்திருக்கேன். கரும்பு சர்க்கரை தான் நம்ம இதுக்கு யூஸ் பண்ணணும், இதுதான் ரொம்ப ஹெல்த்தி. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 2 ஸ்பூன் பொட்டுக்கடலை வச்சிருக்கேன். அப்புறம் இது பாத்தீங்கன்னா ஏலக்காய், உள்ள இருக்கிற விதைய மட்டும் எடுத்திருக்கேன், ஸ்கின் எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம வீட்லயே காய்ச்சி வச்சிருக்க நெய் எடுத்திருக்கோம். இப்போ நம்ம எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறோம். ஆன் பண்ணும்போதே சிம்ல தான் வைக்கணும். ஒரு பேன் வச்சுக்கலாம். இது சிம்மில் வச்சு தான் நம்ம வறுக்க போகிறோம். என்ன வறுக்க போகிறோம்னா, கப்பு மாவு எடுத்து வச்சிருந்தது இல்லையா, கம்பு மாவு, அதை இந்த பேனில் போட்டு நம்ம இப்போ வறுக்க போகிறோம். எப்படி வறுக்கிறோம் அப்படின்னா, இதை இந்த பச்சை வாடை போகிற வரைக்கும் நம்ம நல்லா வறுத்துக்கணும். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா மாவு இந்த ஸ்டேஜுக்கு வந்துடும். உங்களுக்கே தெரியும், கலர் மாறி இருக்கு பாத்தீங்களா, மாவு கலர் மாறி இருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை வேற ஒரு பிளேட்டுக்கு மாத்திடணும். இப்போ பாத்தீங்கன்னா அதே பேன்ல நம்ம வெறும் பொட்டுக்கடையில போட்டு இப்ப ஃப்ரை பண்ண போறோம். நல்லா இதுவும் பாத்தீங்கன்னா லோ ஃப்ளேம்ல தான் வைக்கணும். இப்ப பாத்தீங்கன்னா நமக்கு பொட்டுக்கடலை இவ்வளவு தூரத்துக்கு வறுத்துருச்சு. இப்ப நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம வறுத்த பொட்டுக்கடலையே இவ்வளோ அரைச்சா போதும், ரொம்ப ஃபைன் வேண்டாம், இவ்வளோ அரைச்சா போதும். இதே பேன்ல ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறோம். சிம்ல வச்சுக்கலாம். நம்ம நெய் கொஞ்சமா ஆட் பண்ணிக்கலாம். இவ்வளோ அளவுக்கு ஆட் பண்ணா போதும். நெய் கொஞ்சம் உருகணும். நெய் நல்லா உருகிடுச்சு. இப்ப நம்ம எடுத்து வச்ச முந்திரி பருப்புல கொஞ்சமா போட்டுக்கணும். கொஞ்சம் லைட்டா கலர் மாறினதும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். இப்போ ஒரு பேன் எடுத்துக்கிறோம். நம்ம வறுத்து வச்சிருக்கோம் இல்லையா கம்பு பவுடரு, அதை இதுல நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். இதுல ஆட் பண்ணிட்டு இப்போ இது கூட நம்ம ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் ஆட் பண்ணிக்கிறோம். ரொம்ப இல்லை, ஒரு பிஞ்ச் மட்டும் போட்டுக்கிறோம். அதுக்கப்புறமா நம்ம வறுத்து பொடி பண்ணி வச்சிருக்கேன்னு சொன்னோம் இல்லையா, அந்த வேர்க்கடலையும் இதுல ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ அடுத்தது நம்ம மிக்சியில அரைச்சு வச்சிருக்கோம் பொட்டுக்கடலை வறுத்து, அதையும் நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கிறோம். இப்ப நம்ம இந்த ஒரு கப் நாட்டு சர்க்கரையும் இதோட ஆட் பண்ணிக்கிறோம். நல்லா மிக்ஸ் பண்றோம். நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்ப நல்லா பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு எல்லாமே மிக்ஸ் ஆயிருக்கணும். இப்ப இந்த ஸ்டேஜ்ல எடுத்து வச்சிருக்க ஏலக்காய் பொடி, அதையும் நான் இது கூடவே சேர்த்துக்கிறேன். அதையும் நல்லா இப்படி நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச முந்திரி பருப்பு நெய்யோட போட்டுக்கணும். நல்லா இப்படி அந்த முந்திரி பருப்பையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா நெய் விட்டு விட்டு நம்ம பிடிக்க போறோம். இந்த ஸ்டேஜுக்கு நம்ம கொஞ்சம் கொஞ்சமா பிசைஞ்சிட்டே இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிக்கலாம். நெய் ஆட் பண்ணிட்டு நம்ம இப்போ உருண்டை இப்படி பிடிக்கணும். பார்த்தீங்களா, இந்த லெவலுக்கு நமக்கு உருண்டை, இந்த லெவலுக்கு வரும். இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா நெய் போட்டு நம்ம இங்க இருக்கிற எல்லாத்தையுமே நம்ம உருண்டை பிடிக்க போறோம். இப்போ நமக்கு லட்டு ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஹெல்த்தியானது. நீங்களும் உங்க வீட்டுல ட்ரை பண்ணி செஞ்சுட்டு கமெண்ட்ஸ்ல எப்படி இருக்குன்னு சொல்லுங்க.